ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். தமிழகத்தில் TET தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு காலி பணியிடம் தமிழக அரசு சட்டமிட்டு வெளியிட்டு மிக முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பணி நியமனம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல், ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பை தமிழக அரசு எப்போது வெளியிடும் என்று எதிர்பார்த்து பிஎட் பட்டதாரிகள், இடைநிலை ஆசிரியர்கள் லட்சம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி ஆனது ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வை நடத்துகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிகளின்படி ஆண்டுக்கு இருமுறை இத்தேர்வை நடத்த வேண்டும். ஆனால் 2023 அக்டோபர் மாதத்துக்கு பின் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படவில்லை. கடந்த 2024 ஜூலை மாதம் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் டெட் தேர்வு நடத்தப்படும் என தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு நிறைவு பெற்று தேர்வு இதுவரை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படவில்லை. இதற்கான மாநிலம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள், பிஎட் பட்டதாரிகள் லட்சம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கூறுகையில், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியில் சேர முடியும். தேர்வு நடக்கும் தேதியினை நடப்பாண்டு தமிழக அரசு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களில் ப்ரெஸ் ரிலீஸுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா? பிஎட் பட்டதாரி, இடைநிலை ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படவில்லை. புதிய தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்று பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுடைய நாம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி, நவோதயா பள்ளி, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில் மத்திய அரசு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிடெட் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டு, போஸ்டிங் எல்லாமே போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு நடத்தியும் அவங்களுக்கான போஸ்டிங் போடல. இதை தவிர பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCERT விதிமுறையின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 தடவை நடத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டே சிடெட் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி, டிசம்பர் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அதற்கு நேர்மாறாக ஆண்டுக்கு 1 தடவை மட்டும் தான் டெட் தேர்வு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தியும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறாங்களா? கிடையாது. இப்போ ஒரு வருஷம் நடந்ததே ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. கடைசியாக கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் டெட் தேர்வு நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு நடத்தப்படவில்லை. ஆசிரியர் நியமனம் 5 ஆண்டுகளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் டெட் தேர்வை அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று டிஆர்பி 2024 ஆனுவல் பிளானில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2024 கடந்து இப்போ 2025 வந்துருச்சு. இதனால் பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர் முடித்த ஆசிரியர்களும் மிகுந்த மனவேதையில் இருக்காங்க. காரணம், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எப்படியாவது ஆசிரியர் பணிகள் சேர்ந்து விடலாம் என்பது தான் ஆசிரியர்களுடைய கனவு. தற்போது அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர், தொடக்கநிலைப் பள்ளி, நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கும் டெட் தேர்ச்சி கட்டாயம் என்பதால் டெட் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் டிஆர்பியின் நடவடிக்கையால் மனசோர்வு அடைந்துள்ளனர். இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட உயர்கல்வி அதிகாரிகள் ஒருவருடன் கேட்டபோது, டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தேர்வு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கும் அடிப்படை டெட்டு பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நியமன தேர்வு எழுதுறதுக்கும் டெட்டு பாஸ் பண்ணணும். ஸோ உடனடியாக டெட் தேர்வு நடக்கும் தேதியினை டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஆனுவல் மூலமாக வெளிப்படுத்தணும், ஆனுவல் பிளான் மூலம் வெளியிடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இதான் டெட் டிஆர்பியில் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் டெட் டிஆர்பி தகவல் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.